வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரூ அஃப்ஸா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கடாயில் 1 கப்பு கோகோனட் பவுடர், 1/2 கப்பு மில்க் பவுடர், 1 கப்பு கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் நெய். இது நாளையுமே அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மிக்சர் என்ன ஆகும்னா நல்லாவே திக்காயிடும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கெட்டியாயாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சர்லேருந்து ஒரு 1/4 பகுதியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதை இப்போ உரமாக வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். மீதம் இருக்கிற பகுதியில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ரூ அஃப்ஸா சிரப் சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுவும் நல்லா ஆறட்டும். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு பண்ணின அந்த ப்ளெயினாக பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுலேருந்து எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். எல்லா உருண்டைகளும் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரூ அஃப்ஸா கலந்து வச்சுருக்கிற அந்த மிக்சரையும் எடுத்து முதல்ல பண்ணியிருந்த உருண்டைகளை விட கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு தட்டையாக வச்சுட்டு நடுவில் அந்த ஒயிட் லட்டுவை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லட்டு ரெடி ஆயாச்சு. இதை கொஞ்சம் கோகோனட் பவுடரை தெளித்து விட்டு அது மேலே நல்லா கோட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ நம்மளோட ரூ அஃப்ஸா லட்டு ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக். நம்ம தீபாவளி அன்னைக்கு கூட பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸி. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த லட்டு ரெசிபியை நீங்களும் பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.